பட்ஜெட் 2026இல் சம்பளதாரர்கள் வருமான வரி சலுகைகளை எதிர்பார்க்கின்றனர். கடந்த ஆண்டு பட்ஜெட் 2025இல் ரூபாய் 12.75 லட்சம் வரை வரி விலக்கு போன்ற முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டது. பட்ஜெட் 2026 இன்னும் சில நாட்களில் வெளியாகும் நிலையில், நாடு முழுவதும் உள்ள சம்பளதாரர்கள் மற்றும் வரி விதிப்பு செலுத்தும் மக்கள் மீண்டும் வருமான வரியில் கூடுதல் சலுகைகள் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார்கள். கடந்த ஆண்டு செலவழிக்கும் திறனை உயர்த்தும் நோக்கில் அரசு வரி விகிதங்களில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தது. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் 2025இல் அறிவித்த வருமான வரி சலுகைகளை மத்திய தர மக்களுக்கு ஒரு பரிசு போலவே அமைந்தது. அதிக கவனம் பெற்ற முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், ரூபாய் 12 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை என்பதே. மேலும் சம்பளதாரர்களுக்கு ரூபாய் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேர்த்தல் வரி விலக்கு வரம்பு ரூபாய் 12.75 லட்சம் வரை உயர்கிறது. இதன் மூலம் பல நடுத்தர குடும்பங்கள் நேரடியாக பெரிய நிம்மதியை பெற்றனர். அதேபோல் புதிய வரி முறையால் வரி ஸ்லாபுகள் மாற்றப்பட்டது பலருக்கும் வரி கணக்கீடு எளிதாக மாறியது. மேலும் அரசின் புதிய வருமான வரி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் சட்ட மொழியை எளிமையாக்குவது, காலாவதியான விதிகளை நீக்குவது மற்றும் வரி அமைப்பை சீரமைப்பது என அறியப்படுகிறது. இதோடு டிடிஎஸ் விதிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வாடகை வருமானத்துக்கான டிடிஎஸ் வரம்பு ரூபாய் 2.4 லட்சத்திலிருந்து ரூபாய் 6 லட்சமாக உயர்ந்துள்ளது. மூத்த குடிமக்களின் வட்டி வருமான வரி விலக்கு ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. மேலும் ஐடிஆர் தொடர்பாக இப்போது மக்கள் 4 ஆண்டுகள் வரை அப்டேட் ரிட்டர்ன் தாக்கல் செய்யலாம். முன்பு இது 2 ஆண்டுகள் தான். இப்போது அனைவரின் கேள்வி ஒன்று, பட்ஜெட் 2026இல் இன்னும் வருமானம் குறையுமா? ஆனால் பொருளாதார நிபுணர்கள் கருத்துப்படி பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்பு குறைவு. இருப்பினும் பணவீக்கம், வாழ்வு செலவு போன்றவற்றை கருத்தில் கொண்டு சிறிய ஸ்லாப் மாற்றங்கள் செய்தால் அது பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஆண்டு அரசு வரி எளிமைப்படுத்தல் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் திட்டங்களை முன்னிறுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.